Hello students, welcome to Shiva Max 12 Standard Business Max Chapter 3 Miscellaneous Problem பார்த்துட்டு இருக்கோம். For the marginal revenue function, MR is equal to 6 minus 3x square minus x cube. Find the revenue function and demand function. Revenue function கண்டுபிடிக்கணும், demand function கண்டுபிடிக்கணும். First given என்ன கொடுத்திருக்காங்க? Marginal revenue. MR is equal to 6 minus 3x square minus x cube. இப்போ marginal revenue இருந்து நம்ம revenue எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு வாட்டி integrate பண்ணா போதும். Integration of MR is equal to integration of 6 minus 3x square minus x cube into dx. So ஒரு வாட்டி integrate பண்ணலாமா? R is equal to 6 integrate பண்ணா 6x minus 3x square இருந்தா cube மாறிடும் 2 plus 1 by 2 plus 1 minus x cube வந்து 3 plus 1 4 மாறிடும் by 4 plus k. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது கேன்சல் இருக்கா? இது எதுவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 6x minus x cube minus x power 4 by 4 plus k வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா when x equal to 0 r is equal to 0 substitute பண்ணுங்க. 0 is equal to 6 into 0 minus 0 cube minus 0 power 4 by 4 plus k. எல்லாமே 0 ஆயிடும். அப்போ k ஓட வேல்யூ 0 தான். ரைட்டா? இப்போ k வேல்யூ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. r is equal to 6x minus x cube minus x power 4 by 4 plus k இருக்கிற இடத்துல 0. அப்போ இந்த டேர்மே வராது. r ஓட வேல்யூ இது மட்டும் தான். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டிமாண்ட் ஃபங்க்ஷன். demand function p is equal to r by x. இப்போ இது எல்லாத்துக்கும் divided by x வரணும், அவ்வளவுதான். Therefore p is equal to 6x by x minus x cube by x minus x power 4 by x into 4. 0 எழுத வேண்டாம். x cancel, 1 time cancel ஆயிடும், இதுலயும் 1 time cancel ஆயிடும். அப்போ demand function is equal to 6 minus x square minus x cube by 4. Understand ஆகுதா? Demand function கண்டுபிடிச்சாச்சு. ரெவென்யூவும் 6x minus x cube minus x power 4 by 4 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த question பார்க்கலாமா? Next, fifth question. The marginal cost of production of a film is given by c dash of x is equal to 20 plus x by 20. The marginal revenue is given by r dash of x is equal to 30 and the fixed cost is rupees 100. Find the profit function என்னன்னு கேக்குறாங்க. Profit function எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம r minus c இல்லையா? revenue minus cost வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நம்ம கொடுத்தது எல்லாமே r dash of x c dash of x தான் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு தான் செய்ய முடியும். கரெக்டா? ஸோ ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணிடலாம். சொல்யூஷன்ல given first எழுதிக்கலாம். c dash of x எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 plus x by 20. அதே மாதிரி r dash of x என்ன கொடுத்திருக்காங்க? 30. ரைட்டா? ஃபர்ஸ்ட் c dash of x இருக்கு இல்லையா? இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணலாம். integration of c dash of x is equal to integration of 20 plus x by 20 into dx. So next lineல இது எப்படி மாறும்? 20 வந்து 20x மாறிடுமா? plus x by 20 x square by 2 into 20 இல்லையா? divided by 2 வரும் plus k. k 1 எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கேல எடுத்துட்டு இதை k1 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃபிக்ஸ்டு காஸ்டும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100 எழுதிக்கலாம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா when x equal to 0 fixed cost வந்து 100 இருக்கும். அப்போ k1 வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? நெக்ஸ்ட் லைன்ல c of x. இப்போ c dash of x இன்டகிரல் பண்ணும்போது அது c of x மாறிடும்ல. c of x is equal to 20x plus x square by 40 plus k1. ஸோ இங்க டைரக்டா கூட நீங்க 40 எழுதிடுங்க. நான் இதை மாத்திடுறேன். இல்லைன்னா நம்ம இன்னொரு லைன் எழுதணும்ல, நம்ம அதனால டைரக்டா 40 எழுதிடலாம். அதே தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். சரியா?
இப்போ நெக்ஸ்ட் வந்து x ஓட வேல்யூ எல்லாம் 0 சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன் and c ஓட வேல்யூ 100. So 100 is equal to 20 into 0 plus 0 by 40 plus k. இது ரெண்டும் 0 ஆயிடும். அப்ப k ஓட வேல்யூ 100. இதை எடுத்துட்டு போயிட்டு c of x ல சப்ஸ்டிடியூட் பண்ணும். நெக்ஸ்ட் c of x ல k வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 20x plus x square by 40 plus 100. இப்போ c of x ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரெவென்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெவென்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கிவன்ல இருக்குன்னா r dash of x வந்து 30 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் ஆஃப் r dash of x which is equal to integration of 30 into dx. அப்ப எனக்கு வெறும் r of x கிடைக்கும் which is equal to 30 into x. சரிங்களா, and constant value k2 ன்னு எடுக்கலாம். செகண்ட் equation. இப்ப k2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x ஓட வேல்யூ 0 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் லைன்ல when x equal to 0 r-ம் 0 ஆயிடும். இப்ப k2 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். So r வேல்யூ 0, 30 into x, x இடத்துல 0 plus k2. அப்ப k2 ஓட வேல்யூ 0. இப்ப r of x ஓட வேல்யூ எப்படி இருக்கும், வெறும் 30 into x ன்னு இருக்கும். k2 வேல்யூ 0, ஸோ அது எழுத வேண்டாம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம், ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன். கரெக்டா, இப்போ ரெவென்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 30x மைனஸ் காஸ்ட் வேல்யூ எவ்வளோ 20x plus x square by 40 plus 100. இப்போ இந்த மைனஸ் இன்சைட் கொண்டு போனோம். 30x minus 20x minus x square by 40 minus into plus minus 100. இப்போ நெக்ஸ்ட் டைம்ல 30 minus 20 பண்ணா 10 ன்னு கிடைச்சிடுமா. ஸோ நான் எடுத்து எழுதிருக்கேன், ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 10x x square by 40 minus 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.